ஐயா, அவன் திரும்ப இங்க வந்தானாலோ இல்ல வேற எங்காச்சும் நீங்க பாத்தீங்கன்னாலோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்றீங்களா? சரிங்க சார், பண்றேன். ஹலோ, யாரு? தம்பி, அந்த பொண்ணை கட்டி வச்சிருந்த இடத்துல வந்து பேசுறேன்ப்பா. சொல்லுங்கய்யா. அந்த பொண்ணை தூக்கிட்டு போனவன் திரும்ப வந்திருக்கான். என்னங்கய்யா சொல்றீங்க? நல்லா தெரியுமா அவன் தானா? இங்கே தான் இருக்கான். நீங்க வந்தா பிடிச்சிடலாம். ஹலோ 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 ஹலோ. சரி. ஹலோ, அந்த விஜயை தூக்கிட்டு போனவன் திரும்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கானா? அந்த பெரியவர் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அங்க போனா சீக்கிரமா பிடிக்கலாமா? இங்கே போடுவோமா? இங்கே தான் அடிச்சு கீழே விழுந்திருப்பா. இங்கே போட்டோம்னா இது சந்திரலேகா கண்ணில் போடுமா? ஒருவேளை பண்ணலன்னா அவங்க வேற டென்ஷன் பார்ட்டி. தரையில் கீழே கிடக்கிறதுலாம் அவங்க கண்ணில் படாது. வேணாம். வேற எங்கே போடலாம்? இவ்வளோ போது. உன் தங்கச்சி தான் அந்த விஜய கொலை பண்ணியிருக்கா. அதுக்கான ஆதாரம். மேடம், வீரா எதுவுமே பண்ணல. அரெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவனை தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. வீராக்கா எதுவுமே செய்யல. இவ செய்யாமதான் நான் இவ்வளவு தூரம் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. வீரா தான் விஜய கொண்டாங்கிறதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. இதோ இனி உங்க டிராமால என்கிட்ட எதுவும் நடக்காது. மேடம், நான் முதல்ல லாயருக்கு போன் பண்றேன். அவர்கிட்ட ஜாமீன் வாங்க சொல்றேன். தயவு செஞ்சு வீராவை விட்டுட்டு போங்க மேடம். விட்டுட்டு போறதா? ராத்திரி பகல்னு தூங்காம கொள்ளாம இந்த கேஸ் பின்னாடி அலைஞ்சிருக்கேன். எத்தனை தடவை விசாரிச்சேன். நீங்கள யாருமே வாயை திறந்து உண்மையை சொல்லலையே. எப்படி நீங்க வீராவை அரெஸ்ட் பண்ணலாம்? அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? வாரண்ட்டே இல்லாம எப்படி நீங்க என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவீங்க? அராஜகம் பண்றீங்களோ? ஏய், மரியாதையா பேசு. நான் ஒன்னும் சும்மா உன் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணல. அவளுக்கு எதிரா எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கிரைம் ஸ்பாட்ல உன் பொண்டாட்டி இருந்திருக்கா. அந்த விஜய கொல்லும் போது அவளோட ஷால் கிழிஞ்சிருக்கு. அத வச்சு எங்க மோப்பனாயி ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. அப்போ வீரா தான் விஜய கொண்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. மேடம், எங்க வீட்ல மட்டும் இல்ல, பொண்ணுங்க இருக்கிற எல்லா வீட்லயும் ஷால் இருக்கும். சம்டைம்ஸ் அது கிழிஞ்சும் இருக்கும். அப்ப அவங்க எல்லாரும் கொலகாரங்களாயிருவாங்களோ? மோப்பனாய் எல்லா வீட்டுக்கும் போலியே, உன் வீட்டுக்கு தான் வந்துச்சு. அதுவும் நேரா உன் பொண்டாட்டி ரூமுக்குள்ள தான் போச்சு. அங்க கிழிஞ்சிருந்த ஷாலும் கிடைச்சிருச்சு. வேற உனக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? என்ன மேடம், உங்களை புத்திசாலின்னு நினைச்சேன். ஒருவேளை நாங்களே விஜய கொண்டிருந்தா
கிழிஞ்ச அந்த ஷாலை வீட்லயே வச்சிட்டு இருப்போமா? உன்கிட்ட கதை பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. வழிய விடு. நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன். நீ ஜாமீன் வாங்கி அவளை வெளியே எடுத்துக்கோ. முதல்ல நீங்க கோர்ட்டுக்கு போய் வாரண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி அப்போ கூட உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி பெயில் வாங்கி வச்சிட்டேனே. ஒரு கிழிஞ்ச ஷாலை வச்சு வீர அங்க போனான்னு விஜய கொண்டுட்டான்னு எப்படி நிரூபிப்பீங்க? அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? மேடம், எனக்கு தான் உங்கள்கிட்ட கதை பேசிட்டு இருக்க டைம் இல்ல. வீராவை விடுங்க, நான் கூட்டு போனோம். முடியாது. என்ன பண்ணுவ? சட்ட ஒழுங்க மீறிட்டீங்கன்னு உங்க மேல கேஸ் போடுவேன். நீங்க குடும்பத்தோட பேரை கெடுக்கிறீங்கன்னு சொல்லி உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டு ஜெயிலுக்குள்ள வச்சிருவேன். இனிமே இந்த காக்கி யூனிஃபார்மை திரும்ப போடவே முடியாத அளவுக்கு ஆக்கிடுவேன். எல்லாத்தையும் பொறுமையா லீகலா பண்ணலாம். ஆனா அது மேல நம்பிக்கையும் இல்லை, பொறுமையும் இல்லை. நீங்க வாரண்டே இல்லாம அராஜகமா என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணா நானும் உங்க ரூட்டு தான் எடுப்பேன். இன்னும் சொல்ல போனா உங்களை விட பெட்டராகவே எடுப்பேன். என்ன மீறி இங்கிருந்து நீங்க போகவே முடியாது. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. மேடம், இவர் சொல்றதும் கரெக்டா மேடம். கேஸ் போட்டா என்னோட வேலையும் போயிடும் மேடம். அதுவும் இல்லாம பப்ளிக் வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது ரிஸ்க் மேடம். வேணாம் மேடம்.